வழியை ஆயத்தப்படுத்துவதற்கென்று முன் குறிக்கப்பட்ட இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், நான் வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன் தான். அவர் வந்தார் என்றால் அவருடைய பாதரட்சையின் வாரை குளிந்து கலட்டுவதற்கு நான் தகுதியற்றவன். மனம் திரும்புதலுக்குரிய கனி இல்லைன்னா ஒரு பிரயோஜனப்படாது அப்படின்னு அவ்வளவு சத்தமா உறக்க பேசின ஆளுதான் யாரு? அப்படி அவரை மாதிரி பிரசங்கிக்க முடியாது. அவ்வளவு தெளிவா பேசினவர், அவ்வளவு கண்டித்து பேசினவர். இவரே நல்ல ஹை லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. இவர் இயேசுவை எப்படி பாக்குறாருன்னா ரொம்ப ஹையா பாக்குறாரு. ஆனா அவர் வந்துட்டு, எப்பா வாப்பா எனக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு என்ன பண்ணிட்டாரு? தலையை கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் குனிஞ்சு கூட கழட்ட முடியாதுன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்னாடி குனிஞ்சிட்டு போயிட்டாரு. ஹலோ, வழியை ஏற்படுத்தவே அனுப்பப்பட்டவர் இவர் இயேசுவை பத்தி ஒரு இமேஜினேஷன் என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அவர் அதை அப்படி வாயால பிரசங்கம் என்ன பண்றாரு. எப்பா நான் உங்களை ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தேன், இனி ஒருத்தர் வருவார், அவர் உங்களை பரிசுத்தாவினால என்ன பண்ணுவாரு, ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னா வர்றவர் இவருக்கு கீழே என்ன பண்ணிட்டாரு, அடங்கி இருக்கிறாரு. இப்ப யோவான் ஸ்நானகனை 4 பேர் கேட்டிருப்பாங்களா, கேட்டிருக்க மாட்டாங்களா? என்னமோ பில்டப்னா ஊட்ட யாரோ வருவாராம், அவர் பாதரட்சையை கூட கழட்டுறதுக்கு நீ தகுதி இல்லைன்னு அப்படி யாருமே வந்த மாதிரியும் தெரியலையே. அப்ப நீ சொல்றவர் இவராகவும் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு பல கேள்விகள் உருவாகியிருக்கும். அந்த கேள்விகள் இன்றைக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. நீங்க என்னை எப்படி நான் வச்சுக்கோங்க, இல்ல நம்ம ஒரு சில நேரம் டாட்டா பிர்லா மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் நம்மளை அப்படி பார்க்கணுன்னே என்ன பண்றோம், நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இயேசு, நீங்க யாருனாலும் எப்படினாலும் சொல்லுங்க, எனக்கு ஒரு தன்மை உண்டு, அது தாழ்மையின் உருவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாழ்மை தான் ஒரு அன்பின் ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வந்துச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த தாழ்மை இங்க ஆரம்பிச்சது மாத்திரம் இல்ல. நீங்க வேத புஸ்தகத்துல பாங்க, கெத்சமனே தோட்டத்துல ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க கேட்கிறாரு. அப்ப கூட இந்த பாத்திரத்தை தூக்கி எறிகிறதற்கு அவருக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு, அவருக்கு அநேக தருணங்களும் அதற்கான தகுதியும் உண்டு. ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாரு, தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிடுகிறார். தன்னுடைய வேர்வை இரத்தத்திலே கலந்து வடியும்படியா எவ்வளவு மனது உடைந்து அதை கதற வேண்டுமோ கதறுகிறார். அது நிமித்தம் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அடுத்த கட்டத்திலே சிலுவை அவரை அழைகிறார்கள். இவன் எலியா என்று சொன்னால் இவனை ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார்கள். இவன் எலியாவை கூப்பிடுகிறான், இவன் பிதாவை கூப்பிடுகிறான் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். அப்படி என்றாலும் கூட இவன் ஒருவேளை இவரையே இவர் ரட்சிக்க முடியலையே, இவர் யாரை ரட்சிக்க போறாருன்னு பலர் பேசும்போது கூட தன்னுடைய தாழ்மையை பிதாவிற்கு முன்பாக வெளிப்படுத்தினவர் தான் இந்த குமாரன். எல்லா நிலைமைகளையும் தாழ்மை. பிதாவினுடைய வார்த்தைக்கு அவர் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினதாய் வேத புஸ்தகத்திலே எழுதப்படவில்லை. பிதாவின் சித்தத்திற்கு மாறுபட்டு ஒன்றை செய்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை. ஒவ்வொரு நேரமும் வேதத்தை நாம் படிக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்ற வந்தேன். எத்தனை அதிகமான தாழ்மை! எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி ஒரு இடத்திலும் சொல்லவில்லை, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன். இதுதான் தாழ்மையின் உருவெடுப்பு. எங்கேயும் எந்த இடத்துலையும் இயேசு ஒரு அடி கூட ஓவர் கம் பண்ணதா பார்க்கவே முடியல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டாருன்னு என்ன பண்ண முடியாது. பிதாவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எதை செஞ்சாலும் தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு குணாதிசயம் இந்த இயேசுவானவருக்குள்ளே இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு அன்பின் சமுதாயமாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவுக்குள்ளே ஒரு தாழ்மை இருந்தது. அந்த தாழ்மை அன்பின் சமுதாயத்திற்கு அடித்தளமிட்டது.